அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் தாறுமாறாக ஒரு தக்காளி சோறு செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ஸ்டைலில் நம்ம தக்காளி சோறு செய்ய போகிறோம். இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ஸ்டைல் தக்காளி சோறு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் சோயா கிரேவி செஞ்சு எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு, சைடிஷ் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பில் நம்ம பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிறேன். நெய் அதிகமாக ஊற்றுறீங்க அப்படின்னா எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் நான் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ப்ரௌன் கலரில் வதக்கணும் அப்படின்னா அது பிரியாணி குஸ்கா மாதிரி ஆகிடும். இதோட 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதை சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதோட நான் தக்காளி ஒரு 5 தக்காளியை மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி சோறு அப்படின்றதுனால நம்ம தக்காளி அதிகமாக தான் சேர்த்தாகலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி குஸ்காவுக்கு நம்ம மசாலாக்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்தா போதும், பாதி அளவு சேர்த்தா போதும். இப்போ புதினா இலை கொஞ்சமாகவும் மல்லித்தலை ஒரு கையளவு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதோட நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருசு கிடையாது, சின்ன ஸ்பூனில். இப்போ மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசாலா இது ஆப்ஷனல் தான், ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் மசாலா எல்லாம் அதிலே கலந்தாச்சு. இப்போ அரிசி நம்ம எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணியில் 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ நான் அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நம்ம சாதம் வடிக்கிற பொன்னி அரிசி தான், மணச்சநூறு பொன்னி அரிசி தான் நான் வச்சுருக்கேன். ஒரு அரைப்படி எடுத்திருக்கேன். அது ரொம்ப நேரமாக ஊறுது அப்படின்றனால நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினா போதும். 2 மடங்கு ஊற்றினா போதும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மறுபடியும் திறந்து பார்த்தா அது நல்லா வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். தண்ணி கம்மியாக இருக்கும், இல்லை இருக்கா இல்லையா வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம திறந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிறோம். பாருங்கள், மசாலா கம்மியாக தான் இருக்குது. இது நம்ம கரெக்டான அளவு குஸ்காவுக்கெலாம் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அது குஸ்கா மாதிரி ஆகிடும். அதனால தான் இது தக்காளி சோறு. இப்போது 2 ஸ்பூன் நெய் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்திருச்சுன்னா நம்ம அப்படியே தம்மு கொடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மசாலா செம்மையாக வந்திருக்குது. அவ்வளோதான். கேசரி பவுடர் கொஞ்சமாக மேலே போட்டு மூடி வச்சிடலாம். மூடி அது மேலே தண்ணி ஏதாவது வெயிட் வச்சுக்கலாம். கீழே அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி சோறு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருப்பாருங்க. பிரியாணி மாதிரியே பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சோறு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு சைடிஷாக நான் இந்த சோயா குட்டி சோயாவாக இருக்கும்ல, அதை கிரேவி செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.